இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் புனித வின்சென்ட் பவுல் இயக்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டின் வழியாக ஆண்டவராக இயேசு நம் அனைவரையும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். இறைவனின் இருந்து இலவசமாக பெற்ற அனைத்தும் தனக்கு மட்டும் சொந்தம் என்று எண்ணி சொல்லி சுயநல மனிதர்களாக அல்லாமல் இரக்கம் என்னும் இறைவனை ஆடையை அணிந்து உணவால், உடையால், உறைவிடத்தால், உறவால் உதவியின்றி வாழும் மக்களுக்கு உதவும் குணம் கொண்ட மக்களாக, மனித நேயமிக்க மக்களாக, மனிதர்களாக, மனித மாண்பையும் போற்றும் மானிடர்களாக வாழ முயற்சிப்போம். மேலும் உண்மைக்கும் நன்மைக்கும் பாசத்திற்கும் பகிர்வுக்கும் அடையாளமாய் விளங்கும் புனித வின்சென்ட் பவுல் போல நாமும் ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண இருப்பதை கொடுத்து அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு மனிதராக வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமை தியாகப்பலி, வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமை தியாகப்பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீவே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீவே, புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்று பெறவே, விரைவாய் வருவோம், தேவனருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம், வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. சோர்வை நீக்குமே, மகிழ்வுடன் பாடும் வேலையே, மனங்களின் சோர்வை நீக்குமே, திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம், பணிவாய் குலமாய் இயேசு பதம் நினைவோம், மரியின் வழியில் தேவமொழி பெறுவோம், வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமை தியாகப்பலி. அனைவரும் அமர்வோம்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்ற வேளையில், இந்த நாளில் இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து என்னுடைய ஆசிரை ஜெபிக்க பல்வேறு கருத்துக்களை நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். சிறப்பாக நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும், நம்முடைய பங்கு தந்தையாருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா தேவைகளுக்காகவும், தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், குடும்ப வளர்ச்சிகளுக்காகவும், பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காகவும், முதியோர்களின் உடல் நலத்திற்காகவும், திருமணம் வரம் வேண்டியும், குழந்தை பாக்கியம் வேண்டியும், பல்வேறு வேலை வாய்ப்புகள் வேண்டியும், குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேண்டியும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித வின்சென்ட் பவுல் இயக்கத்தினர் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து புனிதர் விட்டு சென்ற நல்ல பணியான இறைவன் ஏழைகளுக்கு உதவி செய்வதை தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் செய்திட அவர்களுக்கு தேவையான உடல் நலம் வேண்டி அவர்களுக்காக திருப்பலியில் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியில் பால் கனகராஜ், வியாகுலமேரி, ரிதேஷ், ஜெமுனா ராணி, யார்கோட், ஜெயபால் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வராஜ், ராணி அம்மாள், மல்லிகா, ரஞ்சிதம் இவர்கள் ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், வின்சென்ட் உடல் சுகம் பெற்றமைக்கு நன்றி திருப்பலியாகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ஆண்டனி வில்லியம்ஸ் உடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், உத்தரிக்கும் ஆன்மாக்களுடையும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் என்னுடைய ஆண் நிலைப்பாடுதலுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ரங்கநாதன் என்கிற பீட்டருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், OM மரிய சூசேருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், ஜோசப், ரீடா, லூர்து மேரி, வின்சென்ட் இவருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், ஆரோக்கிய தேவி தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி வருகின்ற ஆண்டு இந்த ஆண்டு இவர்களுக்கு நலம் தரும் நன்மை தரும் அருள் நிறைந்த ஆண்டாக அமைந்திட செய்யும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிட திருப்பலியை நன்றியோடு ஒப்புக் கொடுக்கின்றனர். ஆசினி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் இவர்களை பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா தேவைகளிலும் வழி நடத்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தில் உறவில் நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய முழு உள்ளத்தையும் ஆன்மாவையும் திருப்பலியில் இணைத்து இறைவன் தரும் ஆசிரை இன்றைய திருப்பலியின் வழியாக நிறைவாக பெறுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்னே இரக்கம் கொள்வே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என்மேல் திருப்பி தாரும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். நகங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம்
எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமதருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3 வரை. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறைகளின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணை ஒலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாது ஒழியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. கடல் வான்முகில் மலை அழகே, ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைக்கடல் வான்முகில் மலை அழகே, ஆண்டவன் புகழை பாடுங்களே.
அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றேன். ஒரே போர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றேன். மேகங்கள் நீர் வரும் தேரோ, ஓடும் வெள்ளங்கள் உறைவிடமோ. மேகங்கள் நீர் வரும் தேரோ, ஓடும் வெள்ளங்கள் உறைவிடமோ. உமது ஆவியை அனுப்பினாள் உலகம் புத்துயிர் பெறுமே. உமது ஆவியை அனுப்பினாள் உலகம் புத்துயிர் பெறுமே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 11 முதல் 16 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்திய பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமிலர், காணவும் முடியாது. அவருக்கு என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்களாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரத்த கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீர் உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீரோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்களும் எங்களிடம் கடந்து வர இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனமாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேவுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். கடந்த ஞாயிறிலும் இன்றைய தொடர்புடைய வாசகங்களோடு சார்ந்த நற்செய்தி மற்றும் வாசகங்கள், அதனுடைய மறைவுரை விளக்கங்கள், வாழ்க்கைக்கான தீர்மானங்கள், செயல் திட்டங்கள் என்று கேட்டறிந்தோம். இன்றும் ஏறக்குறைய அது தொடர்புடைய வாசகங்கள், நற்செய்தி, அதனுடைய விளக்கம், அதனுடைய செயல் திட்டங்கள் நமக்கு தெரிகின்றது. ஆக இன்றைய நற்செய்தியை உற்று நோக்கும் பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்தது, நான் 2ஆம் ஆண்டு இறையியல் படிக்கும் பொழுது களப்பணிக்காக ஒரு பங்கிற்கு செல்கிறேன். சனிக்கிழமை மாலை அங்கு வழக்கமாக அன்பிய கூட்டங்கள் நடைபெறுவது உண்டு. ஆக அந்த அன்பிய கூட்டத்தில் நான் பங்கெடுக்கும் பொழுது, அங்கு வழக்கமாக அன்பிய கூட்டங்களில் செல்லும் பொழுது அங்கு எதை மையமாக இருக்கும்? பிள்ளைகள். அன்பிய கூட்டத்தில் எது மையமாக இருக்கும்? பிள்ளைகள். சொல்லுங்க. அன்பிய கூட்டத்துக்கு வந்தால் தானே தெரியும்.
பாதி பிள்ளைகள் நம்ம அன்பிய கூட்டத்துக்கு கொண்டு வருவது கிடையாது. தூய ஆவி மறைக்கல்வியில் படித்தது சொல்கிறாப்புல அன்பிய கூட்டத்துக்கு வரலை. அன்பிய கூட்டத்தில் மையமாக இருப்பது என்ன? இறைவார்த்தை, திருவிவிலியம். அதை அழகாக அலங்கரித்து ஒரு சேரில் டேபிளில் வச்சு மல்லிப்பூ, கனகாமப்பூ, ரோஜாப்பூ, சாம்பிராணின்னு சொல்லிட்டு அதை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி வைத்திருப்போம். அப்படி தானே? அதே போல் அங்கேயும் நான் இருந்த இடத்திலையும் விவிலியம். அப்பொழுது வழக்கமாக அன்பிய கூட்டத்தில் ஒரு பகுதி எடுத்து வாசிப்பது உண்டு. அந்த பகுதி இன்று நாம் நற்செய்தியாக வாசிக்கப்பட்ட அந்த ஏழை லாசர் அவர் பற்றிய நற்செய்தி வாசித்து முடித்து ஆகிவிட்டது. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அன்பிய கூட்டத்தில் நற்செய்தியை வாசித்த பிறகு என்ன பண்ணுவாங்க? நற்செய்தியோ ஏதோ ஒரு வசனமோ கருத்துக்கள் உடனே பரிமாறுவாங்களா? அப்போ அன்பிய கூட்டத்துக்கு நீங்கள் போல. மனதை தொட்ட இறை வார்த்தையை எத்தனை முறை பகிர வேண்டும்? 3 முறை பகிர வேண்டும். அப்போ 3 முறை உங்கள் இதயத்தை தொட்ட இறை வார்த்தையை பகிர வேண்டும். அங்கும் அதே போல 3 முறை பகிர்ந்தார்கள். பகிர்ந்த பிறகு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உடனடியாக கருத்து சொல்வது, உடனடியாக மறைவுரை கொடுப்பது. அப்படிதானே? இல்லை. ஏன் அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது என்று என் வாழ்வில் நடந்த உண்மை நிகழ்வோடு, அது அற்புதங்களாக இருக்கலாம், அதிசயங்களாக இருக்கலாம், நன்மைகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், நல்ல செயல்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு நிகழ்வோடு அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தை தொட்டது என்று அன்று பகிர வேண்டும். அப்படி பகிரும் பொழுது, இந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது உடனடியாக அங்கே இருந்தவர்கள் வாழ்க்கை அனுபவத்தை விட்டுட்டாங்க. என்னவா மாறிட்டாங்க? வழக்கமாக அருள் பணியாளர்கள் திருப்பலியில் மறைவுரை கொடுக்குறப்போ, அப்போ அன்பிய கூட்டம் எங்களுக்கான ஒரு தலம், நான் மறைவுரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? மறைவுரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறைவுரை என்னவா? மறைவுரை செல்வந்தர் ஏழை லாசர் சொன்ன உடனே பணக்காரன் ஏழை. உடனே என்ன எங்கே போவோம்? பணக்காரன் என்று சொல்லும் பொழுது பணம் வைத்திருப்பவர்கள் கெட்டவர்கள், மோசமானவர்கள், அவங்களுக்கு இரக்கம் இல்லை, இதயம் இல்லை, அவர்கள் யாரையும் கண்டுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பகிர்றாங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. உடனே இதை கேட்கும்போது அவங்களுக்கு ஆதங்கம், அவங்களுக்கு ஒரு வருத்தம். அப்போ நடுவில் ஃபாதர் இந்த நற்செய்தி ஓகே, ஏழை லாசருக்கு ஆண்டவர் விண்ணகத்தில் இடம் கொடுத்தாரு, இந்த செல்வந்தர் ஒரு தப்பும் பண்ணலையே, அவர் கொள்ளடிச்சாரா, திருடினாரா? அவர் என்ன பண்ணார்? தான் உண்டு, தன் வீடு உண்டு, உணவு உண்டு, உயிர் உண்டு, உடல் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தார். அவர் எதுக்கு நீங்கள் நரகத்துக்கு தள்ளுறீங்க? அப்போ பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஒரு குத்தமா? நல்லா சம்பாதிச்சா ஒரு குத்தமா? வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு வீடு கட்டி பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை போட்டு எனக்கும் வருங்கால சந்ததிக்கும் சேர்த்து வச்சா ஒரு குத்தமா? இது எப்படி புரியலையே, பொருந்தலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. தந்தையும் எவ்வளோ விளக்கம் சொல்கிறாங்க, அவர் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் நான் ஒரு கதையை சொன்னேன். அந்த கதை நான் சிறு வயசில் விடுமுறை விவிலிய பள்ளியில் நாங்கள் அது நாடகமாக நடித்த கதை. அந்த கதையை சொன்ன பிறகு அவர் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டார். அதே கதையை மறுநாள் திருப்பலியிலும் வரும் பொழுது தந்தை அவர்கள் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறைவுரைக்கு முன்னாடி என்னை சொல்ல வச்சார். நான் அந்த கதையை சொன்னேன். பெருசாக ஒன்றும் கிடையாது. இயேசு செல்வந்தருக்கு வீட்டுக்கு உணவு அருந்த வர்றாரு. அதனால் செல்வந்தர் என்ன பண்ணுறாரு? தடபுலா ரெடி பண்ணுறாரு. மாட மாளிகை, உணவுகள், அலங்கரிப்பு, பல கோடி செலவு பண்ணுறாரு. ஆனால் இயேசு சொல்கிற டைமில் வரலை. இயேசுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா உணவில்லாமல் ஒருத்தர் பிச்சைக்காரர் வருகிறார். ஐயா கொஞ்சம் உணவு கொடுங்களேன் அப்படின்னு. இயேசு வர டைம் ஆயிடுச்சு, இந்த கிளம்பு, இங்கெல்லாம் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு துளைத்து விடுறாங்க. இயேசு இன்னும் வரலையே, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அதே போல் அந்த டைமில் உடை கேட்டு வராங்க. வழக்கமாக கிறிஸ்மஸ் டைமில் எல்லாருக்கும் உடை கொடுப்போம்ல போல் ஒரு உடை கேட்டு வராங்க. இது
இயேசு வர டைம், அதனால் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவரையும் துரத்துறாங்க. இறுதியாக இரவு ஆயிடுச்சு. இரவு நேரத்தில் தங்கறதுக்கு இடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தங்கறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழைகள் வராங்க. இது நீங்கள் தங்கறதுக்கு இடம் இல்லை, இயேசுக்காக ரெடி பண்ணுது, அதனால் அவங்களையும் துரத்துறாங்க. நாள் முழுக்க காத்திருந்து இயேசு அவர் சொன்ன மாதிரி வரலை. உடனடியாக அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது அவள்தான் இயேசுவும் அவரும் நிற்கிறாங்க. இது போல் ஆண்டவர் இயேசு வரேன்னு சொன்னார், வரலை, அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதம் வைக்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறார், யார் சொன்னது நான் வரவில்லை என்று? நான் 3 முறை வந்தேன். பசியாளனாக வந்தேன், தாகமுற்று வந்தேன், உடை இல்லாமல் வந்தேன், உறைவிடம் கேட்டு வந்தேன். ஆக இந்த கதையில் உணர்ந்து கொள்வது, இருப்பதை கொடுக்கும் பொழுது எல்லாரும் செல்வந்தர்கள், இருப்பதை கொடுக்கும்போது எல்லாரும் ஏழையானவர்கள். ஆக இங்கே கொடுப்பதற்கு பணமில்லை. அந்த பணம் ஒரு நிலை அல்ல, நம்முடைய மனநிலை தான் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு என்பது முக்கியம் இல்லை, என்னிடம் எவ்வளவு நன்மைகள் நல்ல செயல்கள் இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பணநிலையை தவிர்த்து நம்முடைய மனநிலையை நாம் உயர்த்த வேண்டும். நம்முடைய மனதை ஒரு நன்மையுள்ள நல்ல செயல்களால் நிரப்ப வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் இயேசு நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். இந்த 3 வாசகங்களும் ஏறக்குறைய அந்த ஏழை அந்த பணக்கார நிலையை தொட்டு பேசுகின்றது. அப்போ அந்த சமூகத்தின் நிலையை உற்று நாக்கும் பொழுது பரிசேயர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டமே தெரியாது. ஆனால் ஒரு பக்கம் ஏழைகள் அவங்ககிட்ட காசுலாம் கொடுத்து அவங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க, அவங்கள தூக்கி வச்சு பார்ப்பாங்க. அத்தகைய நிலையில் இருந்த அந்த சதிசேயர் அந்த உயர்ந்த அந்த மனநிலையை தான் ஆண்டவர் இயேசு அருவருக்கின்றார். ஒருவரை வெறுத்தும் தன்னை உயர்த்தியும் ஒருவர் வாழும் பொழுது அங்கு ஏழை பணக்காரன் என்ற ஒரு மனநிலை, ஒரு பாகுபாடு, பிளவு வருகின்றது. ஆக இன்றைய வாசகங்களை ஒத்திருக்கும் பார்க்கும் பொழுது அன்றைய சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த நிலையை வைத்து இந்த வாசகங்கள் அமைகின்றது. இப்பொழுது 3 கேள்விகளை உங்களோடு கேட்க விரும்புகின்றேன். முதல் கேள்வி, யாரெல்லாம் செல்வந்தர்களாக மாற முடியும்? செல்வந்தர்களாக மாற யாருக்கெல்லாம் ஆசை? அதாவது நம்முடைய மொழியில் சொன்னால் பணக்காரர்களாக மாறினா எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லைங்களா? பணக்காரன் சொல்லும் பொழுது நல்ல வேலை, நல்ல வீடு, நல்லதொரு சொத்து பத்து, மண், துறவு எல்லாமே தான். யாருக்குமே ஆசை இல்லைங்களா? ஷாக்கிங்காக இருக்கு. உங்களுக்கு ஆசை இருக்கா? 2வது கேள்வி, யாரெல்லாம் ஏழைகளாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? 1 பணக்காரர்களாக மாற வேண்டும் ஆசை, கை தூக்க மாட்டீங்க. இப்போ ஏழைக்கு வந்துட்டேன், யாரெல்லாம் ஏழையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்? இதுக்கும் கை தூக்க மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டமானது ஒரு நிலை. என்னடா இது, ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம், மிடில் கிளாஸாக அப்படிலாம் இருக்க முடியாது. 3வது கேள்வி, யாரெல்லாம் கடவுளாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்களே. செல்வந்தர், ஏழை, இப்பொழுது கடவுள். இந்த 3 கேள்விக்கும் நம்மிடம் இருந்து பதில் வருவது மிக மிக கடினம், மிக மிக கடினம். பணக்காரர்களாக ஆகணும்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அந்த வாழ்க்கையில் அதுக்காக தான் படிக்கிறோம், அதுக்காக தான் வேலை செய்கிறோம், அதுக்காக தான் ஓடுறோம், அதுக்காக தான் உழைக்கிறோம் நல்லதொரு நிலையை அடைவதற்கு. உடனடியாக ஏழையாக மாற சொன்னால் எப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியும்? கஷ்டம் தானே. மண்ணை விட முடியாது, பொண்ணை விட முடியாது, பொருளை விட முடியாது, உடைய விட முடியாது, உறைவிட்ட விட முடியாது, கஷ்டம். அதே போல கடவுளாக மாறுவது மிக மிக கடினம். ஆனால் இந்த 3 கேள்விக்கும் ஆண்டவர் இயேசு விடை கொடுக்கின்றார். இந்த 3 கேள்விக்கும் நம்மால் விடை கொடுத்து நம்மால் வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அது எப்படி முடியும் என்று பார்க்கும் பொழுது இந்த 3 கேள்விகளும் ஒரு மைய புள்ளியில் அமைந்திருக்கின்றது. உயிர் 1, 2வது உடல், உறைவிடம், உணவு, இந்த உடை, இந்த 4இன் மையம்தான் இது. அப்போ இந்த உலகம் வாழ்வது 4ஆக தான். உயிர், உடல், நல்ல உறைவிடம், நல்ல உணவு பொருட்கள். ஆக இதனை மையமாக வைத்து தான் எல்லாமே நடக்கின்றன. இது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமும் என்ற வசனத்தை நாம் சொல்லுகின்றோம், ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்றதா என்பதால் இல்லை. இங்கு பல்வேறு
பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆக என்னாலும் செல்வந்தனாக வாழ முடியும், என்னாலும் ஏழையாக வாழ முடியும், என்னாலும் ஒரு கடவுளாக மாற முடியும். எப்பொழுது என்றால் இந்த ஏழை லாசரையும் செல்வந்தரையும் உற்று நோக்கி நாம் பார்க்க வேண்டும். செல்வந்தரை உற்று நோக்கும் பொழுது உடனடியாக நாம் அவளை அடையாளப்படுத்துவது இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்கள், நல்ல வசதி வாய்ப்பில் உயர்ந்தவர்கள், ஏழெழுத்து பார்க்காதவர்களின் அவருடைய அடையாளமாக அவர் விளங்குகின்றார். ஏழை லாசர் என்பது நொறுக்கப்பட்டவர்கள், உணவுக்கு திண்டாடுபவர்கள், உறைவிடமில்லாமல் சாலையோரம் வசிப்பவர்கள், உடை இல்லாமல் கிழிந்த ஆடையோடு திரிபவர்கள் அடையாளமாக திரிகின்றார். ஆக இந்த ஏழை லாசர், லாசர் இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தை. லாசர் இயேசுவுக்கு நெருக்கமான ஒரு வார்த்தை. 2 இடத்துல லாசர் வராங்க விவிலியத்தில். எந்த இடத்துல பிள்ளைகள்? 2 இடத்துல லாசர்னு சொல்லிட்டு பேர் வருது. எந்த இடத்துல? பிள்ளைகள் ரொம்ப சைலண்ட் போல இருக்கிறாங்க, ரெட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மறைக்கல்வியில் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஒன்று லாசரை உயிர்த்தெழ செய்கிறார், இன்னொரு லாசர் இங்கே. ஆக லாசருக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் ஒரு நெருக்கமான பிணைப்பு உண்டு. லாசர் என்றால் எபிரேய மொழியில் God has helped, கடவுள் உதவி செய்திருக்கின்றார். அப்ப லாசர் என்றால் கடவுள் உதவி செய்திருக்கின்றார் என்பது பொருள். ஆக யாரெல்லாம் லாசராக மாறுகின்றார்களோ, யாரெல்லாம் லாசருடைய மனநிலையை வைத்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய மனநிலையை கொண்டிருப்பவர்கள் என்பது பொருள். ஆக அத்தகைய மனநிலை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு பக்கம் செல்வந்தர். இந்த செல்வந்தரை நாம் உற்று நோக்கும் பொழுது, செல்வந்தர் வழக்கமாக போராடுறாரு. நான் எந்த தப்பு செய்யலையே, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த நரக தண்டனை, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் நிறைய எழுப்புறாரு. அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் செய்த தவறு என்ன? அவர் அந்த ஏழை லாசருக்கு பார்க்காம இருந்தது, அவர் உணவு கொடுக்காம இருந்தது, வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பற்றிய ஒரு 3 குணங்கள், அவர் செய்த தவறவிட்ட ஒரு 3 குணங்களை நாம் பார்க்கலாம். முதல் குணம், புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் அவர் அழகாக சொல்கிறார். அவர் செல்வந்தனாக இருந்தார், அதனால் அவர் செல்வ செழிப்பாக இருந்தால், அதனால் வறுமை என்பது தெரியல, ஏழ்மை என்பது தெரியல, துன்பம் என்பது தெரியல, அதனால் அழகாக வாழ்ந்தார், அருமையாக வாழ்ந்தார். அதே நிலையில் அவர் தனக்கு அடுத்திருந்த ஏழை லாசர் மீது இரக்கம் குணம் காட்டவில்லை. இந்த இடத்துல அவருடைய முதல் குணம் இரக்கமற்ற ஒரு மனிதராக அந்த செல்வந்தர் இருந்தார். அதனால்தான் அவருக்கு அந்த தண்டனை. ஆக தனக்கு செல்வ செழிப்போடு நல்ல வசதி வாய்ப்பு இருந்தும் தனக்கு அடுத்து இருப்பவர் ஒன்றுமே இல்லாது இருக்கும் பொழுது அவர் மீது இரக்கம் குணம் காட்ட மனம் இல்லை என்றால் நமக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆக இரக்கம் என்பது ஆண்டவர் இயேசுவின் தந்தை கடவுளின் குணம். அந்த இரக்கத்தின் அந்த வாயிலாகத்தான் இன்று நாம் மீட்பு அடைகின்றோம். ஆக கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று அவர் வார்த்தையாக சொல்லவில்லை, வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆக கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார், நாமும் அதே இரக்கம் குணம் உடையவர்களாக இருக்கின்றோமா? நமக்கு அடுத்தவர் மீது சிந்திப்போம். இரண்டாவது குணம், புனித ஜெரோம் அவர்கள் அழகாக சொல்கிறார். அவர் பேராசையால் எந்த தப்பு செய்யலை, திருடவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபடவில்லை. மாறாக அவர் கொண்ட ஒரே ஒரு தவறு ஆணவம், செருக்கு, ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. செருக்கு, ஆணவத்தோடு இருந்தார். தான் எவ்வளவு நிலையில் உயர்ந்தாலும் தனக்கு அடுத்து இருப்பவர் மீது அவர் இறங்கி வர மறுத்தார். ஒருத்தர் குற்றுயிராய், கொலை உயிராய், புண்களோடு, ஈக்கள் மோத்து, நாய்களோடு ஒருத்தர் கிழக்கும் பொழுது அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, இருந்தா எனக்கு என்ன, சாப்பிட்டா எனக்கு என்ன, நான் போதும், என்னுடைய குடும்பம் போதும், என்னுடைய உடல் போதும், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், எவன் எப்படி போனா எனக்கு என்ன ஒரு மனநிலை, ஆணவம், செருக்கு. அத்தகைய மனநிலை கொண்டமையால் அவன் அத்தகைய தண்டனை பெறுகின்றான். இன்றும் நமக்கு அந்த மனநிலையை இருக்கின்றதா? ஆணவம், செருக்கு உள்ள மனநிலையில் ஆண்டவருடைய மனநிலை இருப்பதில்லை. ஆக கடவுள் அந்த இடத்தில் உதவுவது கடினம். ஆக அத்தகைய மனநிலையை நம் மத்தியில் இருந்து அகற்ற நாம் முயற்சிப்போம். மூன்றாவது குணம், புனித பெரிய கிரகோரி அவர் அழகாக சொல்கின்றார். ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ,
அவர்களுக்கு என்ன தேவையோ எது உரியவையோ அவர்களுக்கு உரியவையே நீங்கள் கொடுங்க. நீங்கள் பிச்சை போட வேணாம், சேவை செய்ய வேணாம், சொல்லி காட்ட வேணாம், இவர் கொடுத்துன்னு சொல்லிட்டு அடையாளம் காட்ட வேணாம். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு என்ன உரியவையோ அதை மட்டும் கொடுங்க. இன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து சாமி ஒரு 60 ரூபா கொடுங்க சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை இல்லை, குடும்பம் இல்லை, ஆள் இல்லை, பார்த்து காசு சொல்லும் பொழுது நான் அந்த இடத்தில் அவர்களுக்கு 60 ரூபாய் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அது அவங்களுக்கு உரியது. அவர்கள் பெற வேண்டிய அந்த 60 ரூபாய் யாரோ ஒருவர் திருடி வைத்துக் கொண்டிருக்கின்றார், யாரோ ஒருவர் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக இந்த ஏழ்மையும் இந்த ஏழை நிலையும் அவர்கள் குற்றம் அல்ல, ஏதோ ஒருவரால் இங்கு நடைபெறுகின்றது. ஆக ஒருவருக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் பொழுது பிச்சை போடாமல் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி காட்டாமல் அவர்கள் என்ன உரியவையோ என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்கள். அப்பொழுது உண்மையாகவே அது நல்ல ஒரு மனநிலை என்கிறார். ஆக அந்த மனநிலை, கொடுக்கின்ற மனநிலை இவரிடத்தில் இல்லை. இவரிடத்தில் உணவு இருந்தது, உடை இருந்தது, உறைவிடம் இருந்தது, அந்த நல்ல மருந்து கொடுப்பதற்கு வசதி இருந்தது. அனைத்தும் இருந்தும் அந்த நபருக்கு கொடுப்பதற்கு என்ன மட்டும் இல்லை, நல்ல மனநிலை இல்லை. அந்த மனநிலை இல்லாததால் அவர் கொடுக்க முடியல. அதனால் அவர் தகுந்த தண்டனையை பெற்றுக்கொள்கின்றார். இப்படியாக இந்த 3 நிலைகளில் இரக்கமற்றவராக, ஆணவம் கொண்ட மனிதராக, கொடுக்க இயலாத ஒரு கஞ்சத்தனம் கொண்ட ஒரு மனிதராக அவர் இருந்தமையால் அவர் விண்ணகத்தை இழக்கின்றார், அவர் நரகத்தை தேர்வு செய்கின்றார். ஆக இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு விடுக்கும் நிலை இது ஒரு எச்சரிக்கை. தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் நமக்கு தான் அதிகமாக கடமை இருக்கின்றது. இரக்கமுள்ளவர்களாக, கொடுக்கும் மனநிலையில் இருப்பவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் மாற, செயல்படுத்த நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 விஷயங்களையும் நம்முடைய சமூகத்திலும் பிரதிபலிக்கின்றது. ஆக ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மனிதமா பணமா, மனிதமா நல்ல மனநிலையா, நல்ல மனநிலையா, நல்ல குணமா என்று அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழும் நம் சமூகத்தில் இந்த உடல், உயிர், உணவு, உறைவிடம் இவற்றுக்காக ஒருவரை அடித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி மிருகங்கள் காட்டில் வந்து தன்னை காப்பாற்றி தன்னுடைய உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு பிற உயிர்களை கொண்டு சுவைப்பது போல இன்று நாம் மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த நிலையில் மண்ணா மனிதனா என்று பார்க்கும் பொழுது அங்கு மண் தான் வெற்றி பெறுகிறது. 6 அடி 6க்கு 6 அந்த குழியை வெட்டும் பொழுது அந்த 6 அடி குழிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ மண்ணா மனிதனா பார்க்கும் பொழுது அங்காளி பாங்காளி சண்டை எல்லாம் அந்த மண்ணில் தான் தொடங்குறது. பாக பிரிவினை பிளவுகள் எல்லாம் அதில் தான் தொடங்குறது. 2வது பார்க்கும்பொழுது நல்ல குணமா பணமான்னு சொல்லும் பொழுது பணம் தான் வெற்றி பெறுகிறது. உயிரா உடைமையா பார்க்கும் பொழுது உடைமை தான் வெற்றி பெறுகிறது. உயிரை காட்டிலும் இந்த உலக ஆசைகள், பொருட்கள் தான் வெற்றி பெறுகின்றது. அப்படியாக இந்த இரக்கம், ஆணவம், கொடுப்பது இவற்றை நாம் நம்ம சமூகத்தில் பொருத்தி பார்க்கும் பொழுது உடனடியாக நம்முடைய நினைவுக்கு வருவது சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகள். என்ன நிகழ்வுகளாக இருக்க முடியும்? இந்த நாய் ஆர்வலர்கள். அப்போ இந்த நாய் கடிக்கும் பொழுது சிறு குழந்தைகள் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. அப்பொழுது பேசும் பொழுது ஒரு நாய் குறுக்க போயிட்டு ஒரு மனிதன் கீழே விழுந்து அடிபடுவதற்கும் ஒரு குழந்தை குறுக்க போயிட்டு ஒரு மனிதன் விழுந்து அடிபடுவதற்கும் ஒப்பிடுகிறார்கள். ஆக அந்த இலையில் ஒரு நாயின் மீது கொண்டிருக்கின்ற இரக்கம் அந்த குழந்தையின் மீது கிடைக்காது. ஆக ஒரு நாயையும் குழந்தையும் ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு இன்று நமது சமுதாயம் வந்துவிட்டது. அதுவும் உயிர் தான் மதிக்க வேண்டியது. ஆனால் மனித உயிரை தாண்டி எந்த ஒரு உயிரும் அவ்வளவு பெரிதல்ல. ஒரு நாய்க்கு காட்டுற இரக்கம் இறந்த குழந்தைக்கும் அந்த தொலியால் துடித்த அந்த தந்தைக்கும் காட்ட யாரும் முயற்சிப்பதில்லை. ஆக இன்று நாய்களுக்கு கொடுக்குகிற மரியாதை கூட மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏழை எளியவர்களால் என்ன ஊசி போட முடியும்? ஒரு ஊசி போட முடியும். அதனால் முழு பயனும் கிடைக்கிறதா? கிடைக்காது. ஆக இரக்கம் வந்து நாம் எங்கிருந்து கொண்டு வர, நம்முடைய மனதில் இருந்து கொண்டு வர வேண்டும். மனித உயிருக்கு மதிப்பளிக்க வேண்டும். அத்தகைய நிலை இங்கு மாற வேண்டும். நாம் உயர வேண்டும். இந்த கிறிஸ்மஸுக்கெலாம் வீட்டுக்கு வரும்போது கூட நல்லா நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆவலாக உள்ளே வருவோம். கேரல்ஸ் வருவோம், கிறிஸ்மஸ் அந்த ஈஸ்டர் பிளெஸிங்ஸ்லாம் வரும்பொழுது அப்போ தான் நாய் அவுத்து விடுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும், 3 அடி 4 அடி நான் ஒடையாந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க சுற்றி சுற்றி ஜிம்மி, ஒயிட்டி, ப்ரௌனி, பிளாக்கி, புசி ஏதோ ஒன்றுனோ சொல்லின்னு இருப்பாங்க. அவங்க அழகாக பிடிச்சிக்கின்னு நாங்கள் இங்கே ப்ரேயர் பண்ணுவோம், அவங்கள வந்து அடைக்கின்னு இருப்பாங்க. ஆக
நம்ம வீடுங்களில் ப்ரேயர்கள் வரும்பொழுது பக்குவமாக ஒரு பக்கம் கட்டி போட்டு நம்ம வந்து ப்ரேயரில் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த டைமில் தான் அவுத்து விட்டு அழகு பார்க்கறது, விளையாடுவதும் கொஞ்சுவதும் குழாவுவதும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக முதலில் நம்முடைய மனிதர்களுக்கு வந்த மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம், பிறகு உயிரினங்களுக்கு மதிப்பளிப்போம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க. இது ஆணவத்தின் ஒரு உச்சம். ஆக இவனை அடித்து கொன்றால் யார் வந்து கேட்பாங்க? அதிகாரமும் பணபலமும் பதவியும் என்கிட்ட இருக்கும் பொழுது நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த லாக்அப் டெத் நாளடைவில் நம்முடைய நாம் வாழும் சமூகத்தில் நடைபெற்றது. ஓகேவா? நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மனித உயிர்கள் எப்படி வந்து சீரழிக்கப்படுகின்றது, சிதைக்கப்படுகின்றது, மதிப்பில்லாமல் அழிக்கப்படுகின்றது என்பதற்கு இந்த ஒரு ஆணவம் மிகுந்த ஒரு செயல்கள் ஒரு எடுத்துக்காட்டு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். முன்னதாக நடந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் இருக்கிறத கொடுப்பதற்கு ரொம்ப கஷ்டம். அவங்களே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அறிவால் ஒருத்த உயர்ந்தவனுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த சமூகம், ஆளும் அதிகாரிகளுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த சமூகம் அன்றாட மனிதர்களின் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பதில் என்ன தவறு? ஆக இவர்களெல்லாம் 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் கொடுப்பதற்கு மனமில்லை, அவர்களை வாழ வைப்பதற்கும் மனமில்லை. ஆகவே தான் ஏழ்மை இன்னும் நமது மண்ணிலே, நம் வாழும் சமூகத்தில், நம்மை சுற்றிய குடும்பங்களில் இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கொடுப்பதற்கு நல்ல மனம் இல்லை. இங்கே பணநிலை அல்ல, நல்லதொரு மனநிலை இல்லை என்பதுதான் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. ஆக முதலில் நான் 3 கேள்விகள் கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? பணக்காரர்களாக மாற முடியுமா? ஏழையாக மாற முடியுமா? கடவுளாக மாற முடியுமான்னு சொல்லும் பொழுது, இரக்கம் நிறைந்த குணத்தோடு ஒருவருக்கு உதவும் பொழுது நீங்களும் செல்வந்தர்கள். உங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து ஆணவம் இல்லாமல் தாட்சியான உள்ளத்தோடு இருப்பதை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் ஏழ்மையானவர்கள். இந்த இரண்டையும் செய்யும் பொழுது நாம் கடவுளாக மாற முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது உடனடியாக கையெடுத்து கும்பிட்டு கடவுள் மாதிரி உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அல்ல, அதுதான் நிஜம். கடவுள் வந்து நேரில் வந்து மதன் ஓகேவா உன்னை வந்து பிளஸ் பண்ணலாம் மாட்டார். கடவுள் நம்முடைய உருவிலும் சாயிலும் இருக்கிறார். ஆகவே அவருடைய உருவையும் சாயலையும் சுமந்து தாங்கி கொண்டிருக்கின்ற நாம் அவரை வெளிக்காட்ட வேண்டும், அவருடைய செயல்களை செயல்படுத்த வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பை நாம் ஏற்று அதன்படி நடக்கவில்லை என்றால் நமக்கும் டேஷ் உண்டு. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இரக்கம், கனிவு, இருப்பதை கொடுப்பும் அந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கின்றதா அல்லது பணநிலை என்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்கின்றதா? சிந்திப்போம், செயல்படுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்ப
நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் வேண்டல்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அன்பின் உருவே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் ஆவியாரின் துணை கொண்டு திரு அவை மக்களின் கண்களை திறந்து ஆவியிலும் உண்மையிலும் பிறரன்பிலும் வழிநடத்தி செல்ல வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த புனித வின்சென்ட் தே பவுல் சபை ஊழியர்களை பாதுகாத்திடவும் அவர்களின் பிறரன்பு பணி தொடர்ந்து தோய்வின்றி நடைபெற அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் நிறைந்த இறைவா, எம் இறைவா, எம் நாடு அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னும் ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஏழ்மை நிலை அறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போதிய வேலை வாய்ப்புகளும் முன்னேற்ற திட்டங்களும் ஆளும் ஆட்சியாளர்கள் உருவாக்க வரம்பேந்தி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாண்பு நிறைந்தவரே எம் இறைவா, எம் பங்கு மக்களை ஆசிர்வதித்து நாங்கள் எங்கள் பங்குகளிலும் இல்லங்களிலும் நாங்கள் பகிர்ந்தளிக்கும் பண்பை நிறைந்தவராய் வளர்த்து ஒற்றுமை சகோதரத்துவம் நிறைந்த குடும்பங்களாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து கடவுளை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை வேண்டுவோம். எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட ஒவ்வொருடைய தேவைகளையும் இறைவனிடத்தில் பாதத்தில் எடுத்து வைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். நம் உள்ளத்திலும் நமது வாழ்விலும் கொடுப்பதில் செல்வனாகவும் பகிர்வதில் ஏழையாகவும் உதவி செய்வதில் கடவுளாகவும் மாறிட இறையருள் வேண்டுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமான உன் இரத்தத்தால் பரிசுத்தமான உன் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும் பரிசுத்தமாக்கி விடும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விடு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா.
தெய்வமே வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே உள்ளவினும் கோயிலில் உறவினும் தெய்வமே வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா ஆன்ம உணவே அருளின் வழிவே அடியேன் இல்லம் வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவினும் வேளையில் அன்புடன் நினைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே துன்பமினும் வேளையில் அன்புடன் நினைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே சுவே இதயம் இழுந்தேவா நாதனே நேசனே பாசமாய் நீவா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென். யூபிலி இறைவேண்டல் விண்ணக தந்தையே உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை
எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளராக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித வின்சென்ட் தே பவுல் சபையினருக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். புனித வின்சென்ட் தே பவுல் சபையில் இணைந்து பணியாற்ற விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கின்றோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித இன்னாசியார் அன்பிய இறை மக்கள். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 22,638. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையினருக்கு நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டியானது மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசுகளை வெல்ல உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். கடந்த வாரம் வடமலை புனித ஆரோக்கிய அன்னையின் விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். உதவியவர்கள், உபயம் செய்தவர்கள், உழைத்தவர்கள் மற்றும் உடனிருந்தவர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. வரவு செலவு கணக்கு அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். திருவிழாவிற்கான வரவு ரூபாய் 1,39,526. திருவிழாக்கான செலவு ரூபாய் 1,83,100. கூடுதல் செலவு ரூபாய் 43,574. தாராள உள்ளத்தோடு உதவிய அனைவருக்கும் சிறப்பு நன்றி. வரும் அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம் என்பதால் அனைத்து அன்பியங்களுக்கும் அன்னையின் திருசுரூபமானது வழங்கப்படுகிறது. அன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் அன்னையின் திருசுரூபம் வைக்கப்பட்டு ஜெபமாலை ஜெபித்து ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் இந்நிகழ்வை ஒருங்கிணைக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நம் தலைமை ஆலயத்தில் மறைபரப்பு ஞாயிறானது வரும் 12/10/2025 அன்று சிறப்பாக கொண்டாட உள்ளோம். அன்றைய நாளில் சிறப்பு திருப்பலி, விளையாட்டு போட்டிகள் மற்றும் உணவு திருவிழாவும் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து மறைபரப்பு பணிக்காக நம்மாலான உதவியை தாராளமாக செய்வோம். பிரியாணி டோக்கன், குழுக்கள் டோக்கன் மற்றும் இதர டோக்கன்களை அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து வழங்குவார்கள். தயவு செய்து தாராள உள்ளத்தோடு டோக்கன்களை வாங்கி பயன்பெறவும் மறைபரப்பு பணிக்கு உதவி செய்யவும் அன்போடு அழைக்கின்றோம். முழுமையான ஒத்துழைப்பை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் புதன் அன்று மாதத்தின் முதல் புதன் என்பதால் நம் ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். வரும் வெள்ளி அன்று மாதத்தின் முதல் வெள்ளி என்பதால் நம் தலைமை ஆலயத்திலும் கல்வாரி மலையிலும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். வரும் சனி என்று மாதத்தின் முதல் சனி என்பதால் நம் தலைமை ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். நம் தலைமை ஆலயத்திற்கென்று செய்தி மடலை புனித யோசேப்பு தலைமை ஆலய அருள்மலர் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகின்றோம். இம்மாத அருள்மலர் தயாராக உள்ளது. திருப்பலி முடிந்தவுடன் வழங்கப்படும். குடும்பத்திற்கு ஒன்று பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், அழைக்கின்றோம். புனித யோவான் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 38 கீழ் 75 களத்துமேட்டு தெருவில் வசிக்கும் திரு பிலிப்ஸ் திருமதி மேரி கிளாராவின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித யோவான் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித தொன்போஸ்கோ அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 16 5வது தெரு வைபவ் லட்சுமி நகர் திமாவரத்தில் வசிக்கும் திரு பிராங்க்லின் மகேஷ் திருமதி ஜோஸ்பின் மேரி அவரது இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித தொன்போஸ்கோ அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித தோமையார் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 91 மதுரை வீரன் கோயில் தெரு குண்டூரில் வசிக்கும் திருமதி சித்ரா தாஸ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித தோமையார் அன்பிய இறைமக்கள்
விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித பேதுரு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 22 வேதப்பத்தெரு நத்தத்தில் வசிக்கும் திரு சகாயராய் திருமதி ஜோஸ்பின் மேரி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித பேதுரு அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித இன்னாசியார் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் சி 57 புதிய எண் 39 8வது குறுக்கு தெரு அண்ணா நகரில் வசிக்கும் திரு மணிவண்ணன் அவலத்தில் நடைபெறும் அனைத்து புனித இன்னாசியார் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித 2ஆம் யோவான் பவுல் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 13 கீழ் 48 கே தெருவில் வசிக்கும் திருமால் பிரான்சிஸ் திருமதி கலை அவரது இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித 2ஆம் யோவான் பவுல் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித லூக்கா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:45 மணிக்கு எண் 223 குறிஞ்சி தெரு ஜேசிகே நகரில் வசிக்கும் திருமதி ஜூலியட் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித லூக்கா அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித பிலிப் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 30 காத்தாந்தெரு பெரிய நத்தத்தில் வசிக்கும் திரு ஆல்பர்ட் அனிதா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித பிலிப்பு அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித அமலோர் முகமது அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 89 சின்னம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் திருமதி தேவகி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித அமலோற்ப மாதா அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித மலை மாதா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 3 VRK நகர் திம்மாவரத்தில் வசிக்கும் திரு ராஜேந்திரன் செலின் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித மலை மாதா அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித தேவசகாயம் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 50C வேதப்பத்தேரு செங்கல்பட்டில் வசிக்கும் திருமதி ஜெயா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித தேவசகாயம் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித ஜெபமாலை அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 1 கீழ் 38 கோகுலபுரத்தில் வசிக்கும் திருமதி ரோஸ்லின் ஸ்டெல்லா ஆண்டனி ராயன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து புனித ஜெபமாலை அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது நாளை திங்கள் மாலை 7 மணிக்கு எண் 40 கீழ் 50 தட்டான் மலை தெரு பெரிய நத்தத்தில் வசிக்கும் திரு பீட்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து குழந்தை இயேசு அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களும் நினைவு நாட்களும் திங்கள் முதன்மை வானதூதர்கள் மிக்கேல் கபிரேயல் மற்றும் ரஃபேல், செவ்வாய் புனித ரெனுமுஸ் நினைவு, புதன் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா, வியாழன் புனித காவல் தூதர்கள் நினைவு, சனி புனித பிரான்சிஸ் அசிசி நினைவு. தொடர்ந்து இன்றைய நாளில் இத்திருப்பலியை சிறப்பித்த புனித வின்சென்ட் பவுல் நேற்றைய நாளில் அவருடைய நினைவை கொண்டாடினோம், சிறப்பித்தோம், விழா எடுத்தோம். தொடர்ந்து அவருடைய சபை பணியாளர்கள் உலகம் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நிலையிலும் ஏழ்மையை பற்றி நாம் சிந்தித்தோம். ஒரு ஏழைகளின் மாமனிதராக ஏழையின் தந்தையராக வாழ்ந்தவர் இன்றும் பல்வேறு ஏழை மக்களை நல்ல செயல்களால் நன்மை தனத்தால் அவருடைய தேவையை நிறைவேற்றி அவருடைய பணியாளர்களின் வழியாக வாழ வைத்து கொண்டிருப்பவர் புனித வின்சென்ட் பவுல். அவருடைய சபை இன்றைய நாளில் உறுதிமொழி எடுத்து தொடர்ந்து அவர்களை பணியாற்ற இறையாசிரை பெறுகின்றார்கள். உறுதிமொழி வாசிக்கப்படுகிறது. உறுப்பினர்கள் பீடத்தை நோக்கி கடவுளின் முன்னிலையில் உறுதிமொழி எடுக்கின்றனர். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் புனித வின்சென்ட் பவுல் சபை உறுப்பினராகிய நான் எனது தல திரு அவையின் நலனுக்காகவும் அமைதிக்காகவும் தேவையில் உழலும் ஒவ்வொரு ஏழைகள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், முதியோர், சிறைப்பட்டோர், நோயுற்றோர் ஆகியோரின் நலனுக்காகவும் அயராது உழைப்பேன் என்றும் எனது சொந்த விருப்புகளை கடந்து அன்போடு பணியாற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். மேலும் தூய கத்தோலிக்க திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் எனது சபையின் கருத்துக்கள் நிறைவேற்றிடவும்
புனித வின்சென்ட் தே பவுல் மற்றும் முக்தி பேறு பெற்ற ஃப்ரெட்ரிக் ஓசானா இவர்களின் துணை கொண்டு பாடுபடுவேன் என்றும் வாக்களிக்கிறேன். தொடர்ந்து உறுதிமொழி எடுத்த புனித வின்சென்ட் தே பவுல் சபை பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் அவருடைய பணிகள் பல்வேறு ஏழை எளியோரை சென்று அடைவதற்கு தொடர்ந்து அவர்களை நம்முடைய ஜெபத்திலே தினந்தோறும் வைப்போம். அடுத்தபடியாக வருகின்ற மாதம் நாளை முதல் நாம் ஜெபமாலை மாதத்தை துவங்குகின்றோம். நமது இல்லங்களை தேடி அன்னை மரியா அவருடைய திருசுரூபத்தை தாங்கி ஜெபமாலையை ஜெபித்து பல்வேறு தேவைகளை, இந்த உலக தேவைகள், உள்ள தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகளை நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். அவர் வழியாக நாம் பரிந்துரை செய்கின்றோம். ஆக நாம் எடுத்து செல்லும் அன்னை மரியாவின் திருவுருவம் சாங்கிய இந்த திருச்சுரூபங்களை இப்பொழுது நாம் இந்த ஜெபத்தோடு புனிதப்படுத்துகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த உலகம் வாழ, உலக மக்கள் மீட்படைய உமது ஒரே திருமகனை எங்களுக்காக அனுப்பி அவருடைய இறப்பின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நிலை வாழ்வை எங்களுக்கு உறுதிப்படுத்தினீரே. அந்த நிலை வாழ்வை நாங்கள் முழுமையாக பெறும் பொருட்டு நாங்களும் உம்மோடு விண்ணகத்தில் நீர் கொடுக்கும் நிலை வாழ்வை அனுபவிப்பதற்கு துணையாக, எங்களின் வழிகாட்டியாக, பரிந்துரையாளராக நீர் கொடுத்த உமது தாயும் எமது தாயும் அன்னை மரியாவை இந்த நாளில் இதோ இந்த உருவத்தை, திருசுரூபத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த திருசுரூபத்தை நாங்கள் இல்லந்தோறும் கொண்டு போகின்றோம். எல்லா குடும்பங்களையும், அன்பியங்களையும், அன்பிய இறைமக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னை மரியா கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமாலையை நாங்கள் என்றும் பிடித்து அவர் வழியாக எங்களுடைய எல்லா விதமான தேவைகள், வேண்டல்கள், குடும்ப கருத்துக்கள், நிறைவேறா கருத்துக்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் என அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுபட்டு அவருடைய பரிந்துரையின் வழியாக எங்கள் குடும்பத்தில் உண்மையான ஆசீரும், அருளும், அன்பும், மகிழ்ச்சியும், சமாதானமும், ஒற்றுமையும் நிலவி நாங்கள் ஒன்றுபட்டு சகோதரத்துவத்தோடு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு இந்த ஜெபமாலை எங்களுக்கு உதவுவதாக. நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அன்னையை சுமந்து வில்லங்களில் தாங்கி ஜெபமாலையை சொல்லி அதன் வழியாக இந்த மாதம் முழுவதும் ஒரு அருள் நிறைந்த மாதமாக மாற்றி இறைவனுடைய ஆசீரையும் அருளையும் நிறைவாக பெற்று நாங்கள் திரு குடும்பங்களாக மாற உம்மிடம் விண்ணகம் வந்து சேருவதற்கு இந்த ஜெபமாலையும் அன்னை மரியாவின் திருசுரூபமும் எங்களை வழிநடத்துவதாக, எங்களுக்கு வழிகாட்டுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அருள் பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியாவின் திருசுரூபங்கள் இப்பொழுது புனித நீர் தெளித்து நாம் ஆசீரளிக்கின்றோம், புனிதப்படுத்துகின்றோம். தொடர்ந்து அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் வரிசையாக வந்து உங்களுக்கு அன்பியத்திற்கு தேவையான திருசுரூபத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அன்னையின் பாடல் ஒலிக்கப்படுகிறது. இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைகின்றது. இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைகின்றது.
முதலாம் தலைமுறைகள் இணை பேருடையார் இன்றிடுமே. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எம்மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எம்மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது.